ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரையை நம்ம எடுத்துக்கிறோங்க. எப்பொழுதும் கீரையை கட்ட அறிய வேண்டாம். இது மாதிரி ஒவ்வொரு கீரையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நடுவில் இந்த புல், இந்த அழுகுன கீரையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி ஒவ்வொரு கீரையை எடுத்துக்கிறதுங்க. இப்போது அடிப்பகுதியை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கீரையை 1க்கு 2 தான் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கீரையெல்லாம் நல்லா அலாசி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். இப்போது வெங்காயத்தெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சுங்க. நான் தக்காளி சேர்த்த போகிறேங்க. தக்காளி அரை தக்காளி இருந்தால் போதும். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் தாளிக்கும் போது நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அறுத்துக்கலாங்க. நான் பாருங்கள், இப்போ 1/4 எலுமிச்சம்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். இதிலேயே பாதி தாங்க நம்ம போட போகிறோம். இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க. கடாய் காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு சீரகம் 1 டீஸ்பூன் போடுறேங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுடலாம். இது வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம கீரையை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது கீரையை நல்லா அலாசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை 1க்கு 2 அரைச்சா போதுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம்லாம் வணங்கிடுச்சுங்க. நம்ம மசால் தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூனும், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. இந்த பொடியெலாம் எண்ணெயிலேயே போட்டு வணக்கும் பொழுதாங்க கிரேவி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மசால் தூள்லாம் நல்லா வணங்கிடுச்சிங்க. நம்ம இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளியுமே நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுறணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு வணக்கும் பொழுது இந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சிங்க. நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கீரை பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த கீரையை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இது 5 நிமிஷம் வெந்தாவே நல்லா இந்த கலர்லாம் நல்லா மாறிடும். கீரை நல்லா வெந்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா கீரை நல்லா வெந்துருச்சு. எப்பொழுதுமே வித்தியாசமாக பருப்போடு சேர்த்து போட்டு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த 1/4 எலுமிச்சம்பழத்தை நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடும் பொழுது எலுமிச்சம்பழ வாசனையோட கிரேவி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. எலுமிச்சம்பழம் ஊற்றுனதுக்கப்புறம் அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போது பாலை கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.